வணக்கம். நம்முடைய நீதியரசர் நிகழ்ச்சியில பொதுவா பாலியல் வன்புணர்வு வழக்காக இருந்தாலும் சரி, இழப்பீடு கேட்கிற வழக்காக இருந்தாலும் சரி, ஜீவனாம்சம் கேட்கிற வழக்குகளா இருந்தாலும் நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு 2 வழக்குகளை சேர்த்து பார்க்கறது மாதிரியான ஒரு தருணம் இது. ஒரு நபர் பாலியல் வன்புணர்வு செய்தார் அப்படின்னு சொல்லி அவர் கைது செய்யப்பட்டு விடுதலை பெற்று விட்டார். இப்போ அந்த பாலியல் வன்புணர்வு மூலமா ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு வாழ்க்கை பொருளுதவி அந்த பெண் அந்த நபர்கிட்ட கேட்க முடியுமா? அதாவது கற்பழிப்பு வழக்குல இருந்து ஒருவர் விடுதலை ஆகிறாருன்னா அது அந்த பெண்ணோட சம்மதம் ஒப்புதல் இருக்கு இல்லை அதை வச்சு தான் ஒருவர் விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு நான் விடுதலை ஆகிட்டேன் அதனால அந்த குழந்தைக்கு நான் வாழ்க்கை பொருளுதவி கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுலாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இதை மாதிரி ஒரு வழக்கு நம்ம கேரளா உயர் நீதிமன்றம் சந்திச்சிருக்கு. அதாவது ஹசீனான்னு ஒரு பெண், ரியாஸ்ன்னு ஒரு நபர், இவங்க 2 பேரும் ஆழமாக நேசிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ ஹசீனா ஒரு நாள் வீட்டில் தனியாக இருந்திருக்காங்க. அப்போது அந்த ரியாஸ் ஹசீனாவை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ வீட்டில் யாரும் இல்லைங்கிறத ரியாஸ் அறிஞ்சிட்டு அந்த பெண்ணோட ஒப்புதல் இல்லாமல் அந்த பெண்ணோட பாலியல் உறவு கொண்டிருக்கார். அந்த பாலியல் உறவு மூலமாக அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை அடுத்த வருடமே பிறந்திருக்கு. ஸோ இப்போ அந்த ஹசீனா என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி குழந்தை பிறந்துருச்சு, நீ எனக்கு திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அதுக்கு அந்த ரியாஸ் இல்லை, நான் ஒன்று திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துறாரு. ஸோ அவர் திருமணம் செய்து கொள்ள முடியாதுன்னு மறுக்கவே இந்த ஹசீனா காவல் நிலையத்தில் தன்னை கற்பழித்ததாக ஒரு புகார் ஒன்று கொடுத்தாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் ரியாஸ் மீது ஒரு வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டு அந்த கற்பழிப்பு வழக்கிலிருந்து ரியாஸ் விடுதலை ஆகிவிட்டார். ஸோ இப்போ இந்த ஹசீனா அந்த மைனர் குழந்தைய வச்சிருக்கிறதுனால ஒரு நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சு இந்த மாதிரி மைனர் குழந்தைய பராமரிக்கணும், ஸோ எங்களுக்கு வாழ்க்கை பொருளுதவி வேணும் அப்படின்னு சொல்லி ரியாஸ் எங்களுக்கு வாழ்க்கை பொருளுதவி மாதம் வழங்கணும்னு சொல்லி உத்தரவிடுங்கன்னு சொல்லி ஒரு மனு ஒன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம். ஆமாம், ஏன்னா இது ரியாஸோட குழந்தை, அந்த பாலியல் உறவு மூலமாக தான் இந்த குழந்தை பிறந்தது அப்படிங்கிறதுனால எனக்கு ரியாஸ் இந்த குழந்தைக்கு வாழ்க்கை பொருளுதவி வழங்கணும்னு சொல்லி கோரியிருந்தாங்க. அதே சமயம் அந்த ஹசீனாங்கிற பெண் இன்னொரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சாங்க. இந்த மாதிரி ஒரு மரபணு சோதனை நடத்தணும், ரியாஸை மரபணு சோதனைக்கு உட்படுத்துங்க, அப்போ தான் அவர் தான் இந்த குழந்தைக்கு தகப்பன்கிறத உறுதி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மரபணு சோதனைக்கு ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சாங்க. இந்த மரபணு சோதனை மனுவுக்கு அந்த ரியாஸ் பலத்த ஆட்சேபனை தெரிவித்தார். அது மாதிரி அந்த மரபணு சோதனைக்கும் அவர் தன்னை உட்படுத்திக்கவே இல்லை. ஸோ நீதிமன்றம் என்ன சொன்னாங்க, ஒருவரை நம்ம வற்புறுத்த முடியாது, அவர் மரபணு சோதனைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் அந்த மரபணு சோதனை மனுவை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. ஆனால் இந்த வாழ்க்கை பொருளுதவி கேட்டு ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சுருக்காங்க தானே, அதில் இந்த ரியாஸ் அந்த குழந்தைக்கு மாதம் வாழ்க்கை பொருளுதவி ₹1000 வழங்க சொல்லி உத்தரவிட்டாங்க. இந்த உத்தரவை எதிர்த்து ரியாஸ் உயர்நீதிமன்றத்தில் கேரளா உயர்நீதிமன்றத்தை நாடினார். உயர்நீதிமன்றத்தில் ரியாஸ் என்ன சொல்கிறாரு, நான் கற்பழிப்பு வழக்கிலேருந்து நான் விடுதலை ஆகிட்டேன், இந்த குழந்தை எனக்கு பிறக்கலை, ஸோ இந்த குழந்தைக்கு நான் வாழ்க்கை பொருளுதவியாக ₹1000 கொடுக்கணுங்கிற உத்தரவை ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கிறாரு. இதுக்கு அந்த மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது இவரோட குழந்தை தான், அந்த சம்பவத்தினால பிறந்த குழந்தை தான் இந்த குழந்தை, அதனால் இவர் கண்டிப்பாக ₹1000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மனைவி சைட்லேருந்து சொல்கிறாங்க. இந்த 2 பக்கமும் விசாரித்த மாண்புமிகு நீதியரசர் திரு உபைத் அவர்கள் என்னெல்லாம் கருத்தில் எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த மனைவி அந்த சம்பவம் குறித்து தெளிவாக அவங்க சாட்சியத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கணவர் அதை சும்மா ஜென்ரலாக தான் மறுத்திருக்காரு. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக அந்த தேதியில் இந்த நேரத்தில் அந்த பெண்ணோட ஒப்புதலோடையோ இல்லாட்டி ஒப்புதல் இல்லாமலையோ அப்படிங்கிற சங்கதியை அவர் தெளிவாக மறுக்கவே இல்லை, ஸ்பெசிஃபிக்காக மறுக்கவே இல்லை. இன்னொரு விஷயம், இவர் சொல்கிறாரு, நான் கற்பழிப்பு வழக்குலேருந்து விடுதலை ஆகிட்டேன், அதனால் இந்த குழந்தைக்கு தகப்பன் நான் கிடையாது அப்படின்னு அவர் எடுக்கிற ஸ்டாண்ட் தவறு. அதாவது கற்பழிப்பு வழக்குலேருந்து ஒருவர் விடுதலை ஆகிறதுக்கு ஒரு பெண்ணோட ஒப்புதல் இல்லாட்டி ஒப்புதல் இல்லாமல் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு விடுதலை ஆகிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதை இந்த விஷயத்தில் எடுத்துக்கிட முடியாது. அதாவது உறவு இருந்ததுங்கிறத மெய்ப்பிக்கப்பட்டாலும் அவர் விடுதலை ஆகிறதுக்கு இந்த ஒப்புதல்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சு விடுதலை ஆகிறதுக்கு பல வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எடுத்துக்க முடியாது. இன்னொரு விஷயம், இவர் அந்த குழந்தைக்கு தகப்பன் இல்லை அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணணும்னா அவர் தன்னை மரபியல் சோதனைக்கு உட்படுத்தியிருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது அறிவியல் பரிசோதனைக்கும் உட்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவர் எந்த ஒரு பரிசோதனைக்கும் வரவே இல்லை. ஸோ இதிலேருந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நபர் மரபணு சோதனைக்கு தன்னை உட்படுத்தவில்லை
அப்படின்னா அவர் ஒரு குழந்தையோட பிறப்பை பற்றி வினா எழுப்புறதுக்கே அவருக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருக்குது. ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இவர் கற்பழிப்பு வழக்குலேருந்து விடுதலையானாலும் சரி, இவர் தனக்கு தான் இந்த குழந்தை பிறக்கலை அப்படிங்கிறத மரபணு சோதனை மூலமாக இவர் ப்ரூவ் பண்ணவும் இல்லை. அப்படி ப்ரூவ் பண்ணியிருந்தாவது பரவாயில்ல, அப்படி ப்ரூவ் பண்ணவும் இல்லை. ஸோ இது இவரோட குழந்தை தான் அப்படிங்கிறத நீதிமன்றம் உறுதி செய்யுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த குழந்தை பிறப்பை வந்து பஞ்சாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் தகப்பங்கிற பேர் வந்து இவர் ரியாஸுங்கிற பேர் தான் இருக்குது. ஸோ அதையும் இந்த ரியாஸ் மறுக்கலை. இன்னொரு விஷயம், அவரோட சாட்சியத்தில் குறுக்கு விசாரணையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அசீனா கூட சில நாட்கள் நான் தொடர்பில் இருந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு, அவரே சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லா விஷயத்தையும் கருத்தில் எடுத்துக்கிட்டு கேரளா உயர் நீதிமன்றம் நீதியரசர் திரு உபைத் அவர்கள் கீழமை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சரி என்று கூறி இந்த ரியாஸ் தாக்கல் செய்த இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.